بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பில் சூரா நிசாவில் வரக்கூடிய 3வது வசனத்துக்குரிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வசனம் மிக முக்கியமாக நமக்கு திருமணத்தோடு ஒட்டிய சில செய்திகளை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், ஃபங்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மத்னா வசுலாச வருபா, பெண்களிலே இருந்து உங்களுக்கு பிடித்தவர்களை 2ஆகவோ அல்லது 3ஆகவோ அல்ல 4ஆகவோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி திருமணம் செய்து கொள்ளுகிற போது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 4 திருமணங்கள் வரை ஒரு ஆண் செய்யலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்படி செய்வதனால் நான் நீதமாக நடந்து கொள்ள மாட்டேன் என்று பயப்படக்கூடியவர்கள் ஒன்றை கொண்டு மாத்திரம் போதுமாக்கி கொள்ளட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை ஏராளமான ஹதீதுகளின் ஊடாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். ஆகவே இந்த வசனத்தில் மிக முக்கியமாக ஏன் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் விபச்சாரத்தின் பக்கம் சென்று விடக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு உடல் தேவை ஏற்படுகிற போது அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு இடம் இருந்தால்தான் அவன் ஒழுக்கமுள்ளவனாக கற்புள்ளவனாக வாழ முடியும். இல்லை என்றால் அவன் நிச்சயமாக வழி தவறுவதற்கு, ஒழுக்க நெறிகளை மீறிய ஒருவனாக நடப்பதற்குத்தான் அவன் முயற்சி செய்வான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எவரொருவர் அல்லாஹ்வை தூய்மையான உள்ளத்தோடு பரிசுத்தமான ஒருவனாக ஒழுக்கம் உள்ளவனாக சந்திக்க விரும்புகிறானோ அவன் என்ன செய்யட்டும், திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நிச்சயமாக திருமணம் செய்கின்ற போது ஒழுக்கம் உள்ளவர்களாக, பண்பாடு உள்ளவர்களாக, நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியும் என்பது இந்த வசனத்துடைய நமக்கு தெளிவுபடுத்தலாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எவர்கள் உங்களிலே இருந்து பாஅத்தை பெற்றுக் கொள்ளுகிறாரோ, நல்ல ஒரு நிலையை, சக்தியை, திருமணம் முடிப்பதற்குரிய சக்தியை, பொருளாதார வசதியை, உடல் கட்டமைப்புகளை, அதே போன்று நிர்வாக ஆற்றல்களை எவர் பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். அப்படி திருமணம் செய்து கொள்வது அவருக்கு ரொம்ப கண்குளிர்ச்சியான ஒன்றாக இருக்கிறது. அவர் கற்பு ஒழுக்கம் உள்ளவராக இருப்பதற்கு அது ரொம்ப உதவி செய்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். ஆகவே நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. திருமணம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒழுக்கமுள்ளவன் என்று சொல்ல முடியாது. எவர்களெல்லாம் உடல், அதாவது சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, உண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ, பருகக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக உடல் தேவை என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த உடல் தேவையை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடம் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் வழி தவறுவதற்கு, மிக மோசமான முறையில் நடந்து கொள்வதற்கு அது வழிவகுத்து விடும். அவன் மிக கேடுகட்ட ஒரு மனிதனாகத்தான் இருப்பான். அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.
திருமணம் செய்யாமல் ஒரு மனிதன் நான் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கிறேன், நல்ல முறையில் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தீங்கையும் கெட்ட உணர்வுகளோடு நடந்து கொள்ளவில்லை என்று ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். அப்படி அவன் நடப்பதாக இருந்தால் அவனுக்கு நிச்சயமாக அந்த உணர்ச்சி என்பது இல்லாமல் உள்ளவனாகத்தான் இருக்க முடியும். அந்த சாப்பிட்டு கொண்டு அந்த குடிபானங்களை குடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நிச்சயம் உடல் தேவை என்பது இருக்கும். அந்த உடல் தேவையை நிறைவேற்றாமல் அவனால் நல்லவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, சந்தோஷமாக, மன நிம்மதியாக வாழ முடியாது. ஏனென்றால் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு மனிதனுக்கு என்னதான் பணங்கள் இருந்தாலும், என்ன பட்டம் பதவிகள் இருந்தாலும், என்ன ஆட்சி அதிகாரங்கள் இருந்தாலும், அவனுக்கு உடல் தேவை என்று வருகிற போது அதை ஈடு கொடுப்பதற்கு இடமில்லை என்றால் அவன் கேடுகட்ட ஒருவனாக மிக மோசமான நிலைகளில் மாறுவதை பார்க்கிறோம். ஆகவே படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் ஒரு மனிதனுடைய நிலை என்ன. அவன்தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன்தான் மனிதர்களுக்கு இப்படி இப்படி வேண்டும் என்ற சட்டங்களை போட்டிருக்கின்றான். அந்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு மனிதன் நல்ல முறையில் இருக்க வேண்டுமாக இருந்தால் அவன் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். சில சகோதரர்கள் நாங்கள் திருமணம் இல்லாமல் பக்குவமாக இருக்கிறோம், நல்ல முறையில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மிக மோசமான தவறான நடவடிக்கைகளில் இறங்கி அவர்கள் மாட்டிக்கொண்ட கேசுகளை பார்க்கிறோம். ஆகவே எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தால், நபியாக இருந்தால் கூட அவரால் திருமணம் இல்லாமல் அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுடைய கண்குளிர்ச்சி என்பது அல்லாஹு தஆலா திருமணத்தில் வைத்திருக்கிறார். அவனுடைய சந்தோஷத்தை திருமணத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா பல இடங்களில் சொல்லுகிறான், ஆண்கள் பெண்களுக்கும் பெண்கள் ஆண்களுக்கும் ஆளுக்கால் உதவியாக கண்குளிர்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி தருகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கிற போது நாம் கண்டிப்பாக திருமணம் தான் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியையும் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தையும் அவனுடைய கவலைகளை போக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை இந்த ஹதீசுகள், இந்த குர்ஆனிய வசனங்களிலே இருந்து விளங்குகிறது. இதிலே அல்லாஹு தஆலா 4 4ஆக, 3 3ஆக, 2 2ஆக என்று திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே 4 வரை ஒரு ஆணை பொறுத்தவரையில் திருமணம் செய்யலாம், 2 பெண்களை செய்யலாம், அவனுக்கு வசதிக்கு ஏற்ப 2 முடிக்க முடியும் என்றால் 2 முடிக்கலாம், 3 முடிக்க முடியும் என்றால் 3 முடிக்கலாம், 4 முடிக்க முடியும் என்றால் 4 முடிக்கலாம். இப்படி அவன் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் இப்படி 4 வரை செய்யலாம். ஒரு ஆணை பொறுத்தவரையில் 4 கல்யாணங்களுக்கு மேல் அவனுக்கு அதிகமாக செய்து கொள்ள முடியாது. ஒரே நேரத்தில் 4 மனைவிமார்களோடு அவன் இருக்கலாம், அவன் வாழலாம். 4 மனைவிமார்கள் தவிர வேறு எந்த ஒரு மனைவியையும் அவன் என்ன செய்ய முடியாது என்பதை நமக்கு இஸ்லாம் தருகிறது. அல்லாஹு தஆலாவுடைய தூதர் உடைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், கைலான் இப்னு சலாமா என்ற அந்த மனிதர், தக்கபி கோத்திரத்தை சேர்ந்த கைலான் இப்னு சலாமா அல்லது கைலான் இப்னு மஸ்லமா என்ற நபித்தோழர் வருகிறார். வந்து அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இஸ்லாத்தை தழுவுகிற போது வலஹு அஷ்ரு நிஸ்வத்தின் ஃபில் ஜாஹிலியா, அவர் ஜாஹிலியா காலத்தில் இருக்கின்ற போது 10 மனைவிமார்களை வைத்திருந்தார். இந்த 10 மனைவிமார்களோடும் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். அந்த பெண்களும் இவரோடு சேர்ந்து இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்சிக் அர்பஅன் வஃபாரிக் ஸாயிரஹுன்ன, அந்த பெண்களில் நீங்கள் 4 பேர்களை வைத்துக் கொள்ளுங்கள், மற்ற ஏனையவர்களை நீங்கள் விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அஹ்மத் என்ற கிரந்தங்களில், திருமதி என்ற கிரந்தங்களில், இப்னு மாஜா என்ற கிரந்தங்களில் ஆதாரபூர்வமான செய்தியாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே இந்த ஹதீஸில் நமக்கு வரையறுக்கப்படுகிறது, ஒரு முஸ்லிம் ஒரு ஆண் என்ன செய்யலாம், 4 கல்யாணத்தோடு இருக்கலாம். 4 பெண்களுக்கு மேலதிகமாக 5 மனைவிமார்களோடு அல்ல 6 மனைவிமார்களோடு 10 மனைவிமார்களோடு அவன் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. 4 தான் அவனுக்கு வரையறை. 4இல் ஏதாவது ஒன்று மௌத்தா போனால், ஏதாவது ஒன்றை அவன் தலாக் சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு என்ன செய்யலாம், முடிக்கலாம். ஒரே நேரத்தில் 4 தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் அவன் வைத்துக் கொள்ள முடியாது. அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நௌஃபல் இப்னு முஆவியா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், நான் இஸ்லாத்தை தழுவினேன், அஸ்லம்து வ தஹ்தி 5 நிஸ்வத்தின், எனக்கு கீழே 5 பெண்கள் இருக்கின்ற நிலையில் 5 மனைவிமார்கள் இருக்கும் போது நான் இஸ்லாத்தை தழுவினேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டேன்,
எப்படி நான் இந்த 5 மனைவிமார்களையும் வைத்துக் கொள்ளலாமா என்று நான் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஃபஃபாரிக் வாஹிதத்தன், அதிலே ஒன்றை நீங்கள் பிரிந்து விடுங்கள், அதில் ஒன்றை பிரிந்து விட்டு 4 பேர்களை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்போது நான் அந்த 5 பெண்களிலும் யார் வயது முதிர்ந்த பெண்ணாக இருக்கிறார், யார் இனி குழந்தை பாக்கியங்களை இழந்தவையாக இருக்கிறார் என்று பார்த்து அந்த பெண்ணை நான் விட்டு விலகி கொண்டேன் என்று அந்த நௌஃபல் இப்னு முஆவியா என்ற நபித்தோழர் சொல்லுகிறார். இந்த ஹதீஸும் இன்னும் பல ஹதீஸ்களும், அதாவது ஏராளமான மனைவிமார்களோடு, பல 10க்கு மேற்பட்ட மனைவிமார்களோடு ஒருவர் வந்தார். அவர் இஸ்லாத்தை தழுவினார். அவர் அதன் பிறகு 4ஐ தவிர மற்ற எல்லாவற்றையும் இஸ்லாம் தலாக்கு சொல்லும்படி அவர்களை விட்டு பிரியும்படி சொல்லுகிறது. அதை அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள் என்பது இந்த ஹதீஸிலே இருந்து நமக்கு விளங்குகிறது. எப்படி என்றால், ஒரே நேரத்தில் 4 மனைவிமார்களுக்கு மேலதிகமாக ஒரு ஆண் வைத்துக் கொள்ள முடியாது என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் நபிமார்களை பொறுத்தவரையில் எப்படி என்றால், அவர்களுக்கு வரையறை கிடையாது. அவர்களுடைய உடல் கட்டமைப்பு என்பது வித்தியாசம். அவர்களுக்கு ஒரு நபிக்கு 100 மனிதனுடைய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அதே போன்று அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்றால், 4க்கு மேற்பட்ட, அவர்களுக்கு வரையறை கிடையாது. எத்தனை பெண்களையும் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 என்று வருகிறது, 10 என்று வருகிறது, 9 என்று வருகிறது. ஆகவே 4க்கு மேற்பட்ட மனைவிமார்களை அல்லாஹ்வுடைய தூதர் வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் நபிமார்கள், முன்சென்ற நபிமார்களுடைய வாழ்க்கைகளை புரட்டி பார்க்கிற போது அதிலே ஒரு நபியை நாங்கள் குறிப்பிட்டு சொல்லலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு நபி. அந்த நபி என்ன செய்கிறார், கிட்டத்தட்ட 100 மனைவிமார்கள் வைத்திருந்தார்கள். அல்லது 90 அல்லது 70 60 என்று இப்படி வரையறைகள் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த ஹதீஸிலே இருந்து விளங்குகிறது, நபிமார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வரையறை என்பது கிடையாது. திருமணத்தில் எத்தனையும் வைத்துக் கொள்ளலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு முறை சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே இருக்கின்ற 100 மனைவிமார்களிடத்திலும் நான் ஒரு நாள் இரவையிலே சென்று வருவேன். அப்படி சென்று வருகிற போது அந்த 100 மனைவிமார்களும் என்ன செய்வார்கள், கிட்டத்தட்ட நல்ல பிள்ளையை பெறுவார்கள். அந்த பிள்ளைகள் ஆண் குழந்தைகளாக இருப்பார்கள். மார்க்கத்துக்காக வேண்டி போராடுகின்ற அந்த லெவலில் உள்ள அந்த பெண்களாக இருப்பார்கள், அந்த ஆண்களாக இருப்பார்கள். அவர்களை நான் போர்க்களத்திலே ஈடுபடுத்துவேன் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் இருந்த மலக்கு என்று வருகிறது, அல்லது வேற மனிதர்கள் என்று வருகிறது. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று. ஆகவே அன்று இரவு எல்லா மனைவிகளிடத்திலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்தார்கள். எல்லோரோடும் இன்பத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை, ஒரே ஒரு பெண் மாத்திரம்தான் பிள்ளையை பெற்றெடுத்தார். அந்த பெண்ணும் கிட்டத்தட்ட அறகுறை பிள்ளையாக, குறைபாடு உள்ள பிள்ளையாகத்தான் அந்த பிள்ளையை பெற்றெடுத்தார். அவ எதற்கும் போர்க்களத்தில் ஈடுபடுத்த முடியாமல் போய்விட்டது. ஆகவே இந்த ஹதீஸிலே நமக்கு விளங்குவது, நபிமார்களை பொறுத்தவரையில் வரையறை என்பது அவர்களுக்கு கிடையாது. 4 என்பது அல்ல, அவர்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி எத்தனையும் அவர்கள் முடித்துக் கொள்ளலாம் என்பதை. ஏன், அவர்களுடைய சக்தி என்பது நமது சக்தியை விட வித்தியாசமானது. அவர்களுடைய சக்தி 100 மனிதனுடைய சக்தியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஏன், நாங்க நோன்பு பிடிப்பதில் கூட பார்க்கிறோமா இல்லையா? நாங்க நோன்பு பிடிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும், மகரிபு சுபஹ் நேரத்திலே சகர் செய்து விட்டு மகரிபுடைய நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், நோன்பை திறக்க வேண்டும். நபிமார்கள் விரும்பினால் அப்படி அல்ல, தொடர்ச்சியாக ஒரு சகரி செய்து 3 நாளைக்கும் அவர்கள் நோன்பை வைத்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த நபிமார்களுக்கு இப்படியான சில சலுகைகள் இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அந்த நபிமார்கள் என்ன செய்வார்கள் என்றால், இப்படி அவர்கள் வரையறை கிடையாது. எங்களுக்கு முஸ்லிம்களாகி எங்களுக்கு மூமின்களுக்கு திருமண விஷயத்தில் வரையறை இருக்கிறது. 4ஐ தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் செய்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஒரு அம்சம் என்னவென்றால், இந்த 4 திருமணங்களை இஸ்லாம் ஏன் அனுமதிக்கிறது? பெண்ணுடைய நிலை என்பது வேறு, ஆணுடைய நிலை என்பது வேறு. உடல் தேவைகளை பொறுத்தவரையில் ஒரு ஆணுக்கு என்ன செய்கிறது என்றால், எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எந்நிலையிலும் அவனுக்கு உடல் தேவை என்பது இருந்து கொண்டே இருக்கும். அவனுக்கு ஒரு உமி தூக்குகின்றார், ஒரு பொடி உமியை தூக்குகின்ற அளவுக்கு சக்தி இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யும் என்றால், உடல் தேவை என்பது தேவையாகி கொண்டிருக்கிறது, தேவை உள்ளதாக இருக்கிறது. ஆகவே அவனுடைய உடல் அமைப்பு என்பது வித்தியாசமானது.
பெண்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. பெண்களுடைய உடல் தேவை எப்படி, அவர்களுக்கு ஒரு சீசனுக்கு தான் அப்படி இருக்கும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் இருக்கும். ஒவ்வொரு மாதங்களிலும் ஒரு குறிப்பிட்ட தினங்களில் தான் அவர்களுக்கு என்ன செய்யும் என்றால் உடல் தேவை என்பது வரும். அப்போது அவர்கள் அதை நிறைவேற்ற முனைவார்கள். ஆனால் ஆணை பொறுத்தவரையில் அப்படி கிடையாது. எல்லா காலங்களிலும் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது அந்த தேவையோடு உள்ளவனாக இருக்கிறான், அதை அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்படி தேவைப்படுகிற போது அதை அவன் நிறைவு செய்வதற்கு இடமில்லாமல் போகிற போது அவன் வழி தருவதற்கு வாய்ப்பளிக்கிறது. இதனால் தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு பெண்ணை, தன்னுடைய மனைவியை ஒரு கணவன் அழைத்து அவனோடு ஈடுபடுவதற்கு போகாமல் விட்டால் அன்று விடியும் வரை மலக்குகள் அவரை சாபமிட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்று அப்படி அந்த பெண் மீது இப்படியான எச்சரிக்கைகள் இருக்கிறது. ஆகவே சகோதரிகளே, ஒரு ஆணை பொறுத்தவரையில் நிச்சயமாக ஆணுடைய உடல் தேவையும் பெண்ணுடைய உடல் தேவையும் வித்தியாசமானதாக இருக்கிறது. நாங்க திருமணம் முடிக்கும் போது கூட என்ன செய்கிறோம், வயது முதிர்ந்த ஒரு ஆணுக்கு இளம் பெண்களை முடித்துக் கொடுக்கிறோம். ஏன் முடித்துக் கொடுக்கிறோம்? அதை நாம இயல்பிலே விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு ஆணை பொறுத்தவரையில், ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அப்படி இருக்கிறது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உடல் தேவையிலே வித்தியாசம் எப்படி என்றால், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பால் ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் மென்சஸ் வருகின்ற காலம் நின்று விட்டால் அதன் பிறகு அவளுக்கு என்ன செய்யாது என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில் நாட்டம் இருக்காது. அதே போன்ற ஒரு பெண் என்ன செய்கிறாள், அதாவது மென்சஸ் வருகின்ற அந்த காலத்தில் அவளோடு ஈடுபடுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளை பிறந்த பிறகு அந்த பெண்ணோடு ஈடுபடுவது என்பது அந்த குறிப்பிட்ட 60 நாளோ அல்லது 40 நாளோ அந்த நாளைகளுக்கு உடலுறவில் ஈடுபடுவது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காலங்களில் ஒரு மனைவியை வைத்திருக்கக்கூடியவன் அவனுக்கு தேவை ஏற்படுகின்ற போது அவன் எப்படி தன்னுடைய ஈமானை, தன்னுடைய ஒழுக்கத்தை, தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவது. ஆகவே இஸ்லாம் சொல்லுகிறது, 4 திருமணங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம். அப்படி செய்து கொண்டு நீங்கள் அதை நிறைவேற்றலாம். ஏனென்றால், அதாவது ஆய்வறிக்கை சொல்லுகிறது எப்படி என்றால், உலகத்திலே 10 குழந்தை பிறந்தால் அந்த 10 குழந்தையில் 2 குழந்தை தான் ஆண் குழந்தை பிறக்கிறது, 8 குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது. இப்ப இந்த சமத்துவம் நாம் பேணினால், 1க்கு 1 என்று பார்க்கிற போது ஒரு பெண் தான் ஒரு ஆணுக்கு என்று வைத்தால் 2 பேர் தான் திருமணம் செய்வார்கள். இந்த 10லும் 6 மிஞ்சி விடுவார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப இஸ்லாம் 4 4ஆக, 3 3ஆக, 2 2ஆக என்று இரட்டிப்பாக சொன்னதற்கு அல்லாஹு தாலா அதனை சட்டத்தை வைத்திருக்கிறார். அல்லாஹுக்கு படைப்பவனுக்கு என்ன நிலை ஏற்பட போகிறது என்று தெரியுமா? கிடையாது. ஆகவே அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் 4 4ஆக 2 2ஆக முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப பிறக்கின்ற விதத்திலும் ஆண்கள் குறைவாக பிறக்கிறார்கள், மௌத்தாகிற விதத்திலும் ஆண்கள் தான் கூடுதலாக மௌத்தாகிறார்கள். இந்த ஏறாவூரில் இந்த மாசம் புல்லா மரணித்தவர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் என்ன நடக்கிறது? இந்த மாசத்தில் ஆண்கள் தான் கூடுதலாக மரணித்திருப்பார்கள். பெண்கள் எப்பண்டான ஒருக்கா இருந்தா போலதான் மரணிக்கிறார்கள். ஆகவே பிறப்பிலும் ஆண்கள் குறைவு, இறப்பிலும் ஆண்கள் கூட. இப்ப பெண்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்படி வருகிற போது என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் பல திருமணங்களை செய்கின்ற போதுதான் அந்த பெண்களுக்கு நல்ல ஒரு நிலை ஏற்படும், அவர்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு, இந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, ஒரு காலம் வரும் மறுமையுடைய அடையாளங்களில் ஒன்று சொல்லுகிற போது பல விஷயங்களை சொல்லுகிறார்கள். அதிலே குறிப்பாக சொல்லுகிறார்கள், ஆண்கள் குறைந்து விடுவார்கள், பெண்கள் அதிகரித்து விடுவார்கள். அப்ப ஆண்கள் குறைந்து பெண்கள் அதிகரிப்பார்கள் என்று சொல்லுகிற போது எப்படி விளங்கப்படுத்துகிறார்கள் என்றால், ஒரு ஆணுக்கு பின்னால் 50 பெண்கள் போகின்ற நிலை ஏற்படும். அப்படியானால் என்ன செய்கிறது? பெண்களுடைய தொகை கூடிக்கொண்டே போகிறது, ஆண்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆண்கள் குறைவது என்பது யுத்தத்திலே மரணித்து குறைகிறார்கள், எக்ஸிடென்ட்ல மரணித்து குறைகின்றார்கள், நோய்வாய்ப்பட்டு குறைகின்றார்கள். இப்படி நிலைகளில் இந்த பெண்களுக்கு ஈடாக்குவதற்கு இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால், இந்த பலதார மனத்தை நமக்கு அனுமதித்து இந்த ஒரு விடயத்தை செய்யும்படி நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் சில நேரம் நமக்கு இந்த பலதார மனம் செய்கின்றவர்கள்
எல்லா 4 மனைவிமார் என்றால் 2 மனைவிமார்கள் என்றால் எல்லோரோடும் நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒருவரை கடுமையாக நேசிப்பது, ஒருவரை குறைத்து நேசிப்பது, ஒருவரோடு மாத்திரம் எல்லா நிலைகளிலும் சந்தோஷமாக இருப்பது, மற்றவர்களோடு சந்தோஷம் இல்லாமல் இருப்பது, ஒருவருக்கு அதிகமான செலவுகளை கொடுப்பது, இன்னொருவருக்கு குறைவான செலவுகளை கொடுப்பது, ஒருவரோடு மாத்திரம்தான் பயணங்களை மேற்கொள்வது, மற்றவர்களோடு பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது, இப்படியெல்லாம் செய்ய முடியாது. எல்லோரும் மனைவிமார்கள் தான். அவர்கள் அழகானவர்களாக இருந்தாலும், படித்தானவர்களாக இருந்தாலும், படிப்பில்லாதவர்களாக இருந்தாலும், அவர்கள் பெரிய பட்டப்படிப்புள்ளவர்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பெண்களாக இருந்தாலும், நாம் ஒரு பெண்ணை, பல பெண்களை திருமணம் செய்து கொண்டால் நாம் பார்க்க வேண்டியது அவர்கள் நம்முடைய மனைவிமார்கள். அவர்களுக்கு மனைவிக்குரிய அந்தஸ்துகளை நாம் எப்போதும் கொடுக்க வேண்டும். அவர்களோடு என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் அன்பாக, பண்பாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். செலவு விடயங்களிலும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை பராமரிப்பதில் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். பங்கு கொடுக்கின்ற விடயத்திலும் ஒரு பெண்ணுக்கு மாத்திரம் கூடுதலாக நாட்களை கொடுத்துவிட்டு மற்ற பெண்ணுக்கு குறைவான நாட்களை கொடுப்பது, இப்படியெல்லாம் செய்ய முடியாது. எல்லாவற்றிலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நேர்மையாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். தன்னுடைய மனைவிமார்களுக்கு மத்தியிலே யாரையும் ஒருவரை கடுமையாக இப்படி செய்து கொண்டு நடக்கவில்லை. பயணம் போவதாக இருந்தாலும் எல்லோரையும் எடுத்து செல்வார்கள். சில நேரங்களில் சீட்டு போட்டு யாரை கொண்டு போவது என்ற அந்த அடிப்படையில் என்ன செய்வார்கள் என்றால் நேர்மையாக, நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாம் இந்த பெண்களை பொறுத்தவரையில் பல திருமணங்களை செய்கின்ற நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும் என்றால், அதாவது நேர்மையாக, நியாயமாக, நீதமாக நடந்து கொள்ள வேண்டும். நீதமாக நடந்து கொள்ள நமக்கு முடியாவிட்டால் ஒன்றை கொண்டு மாத்திரம் போதுமாக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே பல மனைவிமார்கள் இருந்து அவன் அந்த மனைவிகாரர்களுக்கு மத்தியிலே நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டால், நீதமாக நடக்காவிட்டால், ஒரு பக்கம் சாய்ந்தவனாக மோசமான ஒரு நிலையில் மறுமையில் அல்லாஹ்வை அவன் சந்திப்பான். நீதமாக நடந்து கொள்வதன் ஊடாக அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. நீதம் என்பது அது மனைவிமார்களுக்கு இடையிலே இருந்தாலும், பிள்ளைகளுக்கு இடையிலே இருந்தாலும், எங்கிருந்தாலும், நாம என்ன ஆட்சி இருந்தாலும், எங்க நிர்வாகம் செய்தாலும், வீட்டுக்குள் செய்தாலும், வெளியில் செய்தாலும், பள்ளிவாசலுக்குள் செய்தாலும் நாங்கள் நேர்மையாக, நீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் தக்வாவுக்கு ரொம்ப ஏற்றமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அக்ரபுலி தக்வா, தக்வாவுக்கு ரொம்ப பிடிப்பமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே நேரத்தில் சில நேரம் புகாரியிலே சில ஹதீசுகள் வருகிறது. புகாரி முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வருகிறது. எப்படி என்றால், அதாவது ஒரு ஃபாத்திமா நாயகி அவர்கள் வருகிறார்கள். வந்து தன்னுடைய தன்னுடைய அதாவது வாப்பாவிடத்திலே வருகிறார். வந்து ஒரு முறைப்பாடு செய்கிறார். என்ன முறைப்பாடு? அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஃபாத்திமா நாயகியுடைய கணவராக இருக்கிறார். இப்படி இருக்கிற போது அபூஜஹலுடைய மகளை அவள் திருமணம் பேசிக் கொண்டிருக்கின்றார். அபூஜஹலுடைய மகளை திருமணம் செய்வதற்கு அவர் ஆசைப்பட்டு திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இது ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு கிடைக்கிறது இந்த செய்தி. அப்போது ஃபாத்திமா நாயகி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், அன் அலியன் ஹத்தப பின்த் அபீ ஜஹல் ஃபபலக ذلك ஃபாத்திமா. அலி இப்னு அபீ தாலிப் அபூஜஹலுடைய மகளை திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அந்த செய்தி ஃபாத்திமா நாயகி அவர்களுக்கு கிடைத்த போது ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து அவர் சொல்லுகிறார் எப்படி என்றால், இன்னன் நாஸ யஸுமூன அன்னக லா தக்லப் லி பனாத்திக. மக்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் உங்களுடைய மகள் விஷயத்தில், பிள்ளைகளுடைய பெண் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் ரோஷமாக நடந்து கொள்ளவில்லை, நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை, கோபப்படவில்லை இந்த விடயங்களுக்கு என்று சொல்லிவிட்டவர் சொல்லுகிறார். அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், என்னுடைய கணவனாகிய அலி அவர் அபூஜஹலுடைய மகளை திருமணம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். இப்படி அந்த விஷயத்தை சொன்ன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வின் மீது சாட்சி சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், அம்மா பா. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத் ஓதிவிட்டு ஷஹாதத் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உடனடியாக மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், ஃபஇன்னி அன்கஹ்து அபுல் ஆஸ். நான் அபுல் ஆஸ் என்பவருக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்தேன். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மூத்த மகள்.
இந்த மூத்த மகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? திருமணம் செய்து கொடுத்தார்கள். யாருக்கு? அபுல் ஆஸுக்கு. அவர் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் என்றால், அதாவது அந்த மகள் என்ன செய்து கொண்டாய் என்ற அந்த அபுல் ஆஸ் என்பவர் என்னிடத்திலே செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மிகச் சரியாக நிறைவேற்றிக் கொண்டார். அப்படி என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் பேசுகின்ற போது, திருமணத்துக்கு முடிச்சு கொடுக்கின்ற போது ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். யாருடன்? அபுல் ஆஸுடன். இப்படி எல்லாம் மருமக்கமாரோடும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம் செய்தார்கள்? என்னுடைய பிள்ளையோடு நீங்கள் இருக்கின்ற போது நீங்கள் என்ன செய்துவிடக் கூடாது என்றால், வேற பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, அப்படி என்னுடைய பெண்கள் அதை விரும்பாது என்று ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். இந்த ஒப்பந்தத்தை சொல்லுகிறார்கள், அபுல் ஆஸ் என்பவர் மிகச் சரியாக செய்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிச்சயமாக ஃபாத்திமா நாயகி, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா நாயகியை பொறுத்தவரையில் அவ என்னுடைய துண்டு, என்னுடைய உடம்பில் ஒரு துண்டாக, உயிராக அவ இருக்கிறார். இப்படி இருக்கின்ற போது அவைக்கு தீங்கு வருவதை, அவளுடைய மார்க்கத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துவதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, இந்த நபி, அதாவது அலி இப்னு அபி தாலிப் அவர்கள் திருமணம் செய்வதாக இருந்தால், வேற திருமணங்களை அவர் விரும்பினால் இந்த பெண்ணை விட்டு அவர் என்ன செய்யட்டும், வேற திருமணங்களை செய்து கொள்ளட்டும் என்று இப்படி சொல்லுகிறார். இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு, நான் ஹலாலை ஹராமாக்கவும் இல்லை, ஹராமை ஹலாலாக்கவும் இல்லை. அல்லாஹ் விதித்த சட்டம் என்ன? ஒரு ஆண் பல திருமணங்கள் செய்யலாம், பல கல்யாணங்களை முடித்துக் கொள்ளலாம் என்பது ஆணுக்கு அல்லாஹு தஆலா அளித்த ஒரு சட்டமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த ஒரு நிலையில் அவ எப்படி நடந்து கொள்வது? திருமணம் முடிக்கின்ற போது வலிமார்களோ அல்லது அந்த பெண்ணோ ஒரு ஒப்பந்தம் செய்கிறாள். எப்படி ஒப்பந்தம்? நீங்கள் என்னோடு வாழுகிற போது, அல்ல என்னுடைய மகளோடு, என்னுடைய தங்கச்சோடு வாழுகிற போது நீங்கள் வேற திருமணங்கள் செய்து கொள்ளக் கூடாது என்ற அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு, அதற்கு எகிரியாகி கொண்டு ஒரு ஆண் திருமணம் செய்துவிட்டு அதன் பிறகு என்ன செய்வது? அதற்கு தெரியாம வேற திருமணங்களை செய்து கொள்வது, இது தடையாக இருக்கிறது. ஏன்? அப்படி இல்லை என்றால் பேசக்குள்ளே நீங்க சொல்ல வேண்டும், எப்படி? நான் பல திருமணங்கள் செய்வேன், எனக்கு அது அனுமதி இருக்கிறது, எனக்கு இயல்பாக இருக்கிறது, அதை நான் செய்வேன். அப்படி அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தால் நீங்கள், நான் உங்களை திருமணம் செய்யவில்லை என்று அப்போது சொல்லிவிட வேண்டும். இல்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு விட்டு தெரியாமல் போய் திருமணங்களை செய்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அபூஜஹலுடைய மகளும் ஃபாத்திமா நாயகியும் நபியுடைய மகளும் ஒரே வீட்டில் வாழ முடியாது. அப்படி என்றால் என்ன விஷயம்? அபூஜஹல் என்பது ஒரு மார்க்கத்துக்கு விரோதியாக நடந்து கொண்டவர். இந்த 2 மனைவிமார்கள் 3 மனைவிமார்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கு இடையிலே என்ன செய்யும் என்றால், அதாவது சில பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும். இப்படி ஏற்படுகிற போது அவர்களுக்கு இடையே தகாறு ஏற்பட்டு சில நேரம் அது வேற ஜாகிலியத்துகளை கொண்டு வந்துவிடும். இப்ப இவ என்ன செய்வா? என்னுடைய பெண் வந்து என்னுடைய மகள் சொல்லுவா, இவர் இப்படிப்பட்டவர், வாப்பா அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர், இப்படி எல்லாம் இருந்தவர், அவ அந்த குணம் தான், இப்படி எல்லாம் நடக்கும் சிக்கல். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்படி ஒரு விடயத்தை சொல்லுகிறார்கள். ஆகவே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு திருமணம் செய்கின்ற போது ஒரு ஆணு பெண்ணிடத்திலே முடிவு கொடுக்கிறார், நான் இனி வேற திருமணங்களை உங்களோடு சேர்ந்து வாழ மாட்டேன், நீங்கள் இருக்கின்ற போது முடிக்க மாட்டேன் என்று ஒரு ஒப்பந்தம் செய்து விட்டால் அந்த ஒப்பந்தத்தை அவர் பேணியே ஆக வேண்டும், அதை முறிக்க முடியாது என்பதுதான் இந்த ஹதீஸிலே நமக்கு விளங்குவது. இதற்காக வேண்டி பெண்கள் நமக்கு அனுமதி தரத்தான் வேண்டும், அனுமதி இல்லாமல் முடிக்க முடியாது என்பதெல்லாம் கிடையாது. ஆகவே இந்த விடயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்ற போது, பல திருமணங்கள் ஒரு ஆண் செய்யலாம் என்று இருக்கிற போது ஒரு 3 பெண்கள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி? ஒரு ஆண் திருமணம் செய்கிறான், தன்னுடைய மனைவியுடைய சகோதரியை, ராத்தாவையோ தங்கச்சியோ அவன் திருமணம் செய்ய முடியாது. அவளோடு வாழ்ந்து கொண்டு, மனைவியோடு வாழ்ந்து கொண்டு மனைவியுடைய தங்கச்சை, மனைவியுடைய ராத்தாவை அவன் திருமணம் செய்ய முடியுமா என்றால் முடிக்க கூடாது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி? உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தங்கச்சியை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். அப்படி திருமணம் செய்து கொண்டீர்கள் என்றால் நல்லாக இருக்கும். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், உன்னுடைய தங்கச்சியோடு நான் திருமணம் செய்தால் உன்னை தலாக்கு சொல்ல வேண்டும்,
இல்லை என்றால் நீ மரணிக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் உன்னுடைய தங்கச்சியை நான் திருமணம் செய்யலாம். ஒரே நேரத்தில் உன்னையும் உனது தங்கச்சியையும் நான் திருமணம் செய்து கொள்வது மார்க்கம் தடுத்த விடயமாக இருக்கிறது. அதே போன்று சொல்லுகிறார்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற போது அந்த பெண்ணுடைய உம்மாவின் சகோதரிகளை திருமணம் செய்ய முடியாது. அப்ப நாம சொல்லுவதாக இருந்தால் அந்த அவட சாட்சி அல்லது பெரியம்மா, அவட உம்மாவுடைய தன்னுடைய மனைவியுடைய உம்மாவின் அதாவது சகோதரிகளை, அப்படி என்றால் நம்முடைய நடைமுறையில் இருப்பது சாட்சி என்று பெரியம்மா என்று, அவர்களை இவையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சாட்சி பெரியம்மாவை முடிக்க முடியாது, மனைவியுடைய சாட்சியையோ மனைவியுடைய பெரியம்மாவையோ முடிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாட்சி பெரியம்மா என்று சொல்லுகிற போது நாம் பெரியம்மா என்று வைத்துக் கொண்டவர்களாலும் அல்ல, நாம் சாட்சி என்று சொன்னவர்களாலும் அல்ல, அதாவது மனைவியுடைய உம்மாவின் சகோதரிகள் இவர்கள் தான் காலா என்று சொல்லப்படுவது. அதே போன்று யாரு மனைவியுடைய தந்தையின் சகோதரிகளை, மனைவியுடைய தந்தையின் சகோதரி என்றால் அதாவது மாமிமார்கள், தந்தையுடைய ராத்தாவாக இருக்கலாம், தந்தையுடைய தங்கச்சியாக இருக்கலாம், அந்த பெண்களை திருமணம் செய்வதாக இருந்தால் இந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது திருமணம் செய்ய முடியாது. ஆகவே சகோதரர்களே, இப்படியான இந்த சட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பல திருமணங்கள் செய்யக்கூடியவர்கள் பேணிக் கொள்ள வேண்டும். பல திருமணங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது. விபச்சாரம் ஒரு மனிதனிடத்திலே ஒழிய வேண்டும் என்றால், ஒரு ஊரிலே ஒழிய வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பலதார மனத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும். இன்று பல்வேறு விடயங்கள் பலவிதமாக பல மோசமான நிலைகளில் பெரும் ஹாஜியார்கள், பெரும் பட்டப்படிப்பட்டவர்கள், பெரிய அரசியல்வாதிகள், பெரும் எல்லா நிலையிலும் உள்ளவர்களும் ரகசியமான தொடர்புகளை, கள்ள தொடர்புகளை வைத்து மிக மோசமாக மாட்டிக்கொண்ட பிறகு வெக்கித்து தலை குனிகின்ற இந்த நிலைகளை பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இது ஹராமானது. இஸ்லாம் அனுமதித்தபடி நாங்கள் அனுமதித்த முறையில் பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஒரு ஆணுக்கு பல திருமணங்களை செய்து கொள்ளலாம், 4 வரை செய்யலாம். அதே நேரத்தில் நம்முடைய ஊரிலே பொதுவாக இன்று உலக வழக்கில் எப்படி இருக்கிறது என்றால், அதாவது திருமணங்கள் செய்வதாக இருந்தால் 2வது 3வது திருமணம் செய்தால் அதை ஒரு கேவலமாக பார்க்கின்ற ஒரு நிலை. அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்கம் வசதி இருந்தால், உங்களுக்கு தகுதி இருந்தால் நீங்கள் அதை செய்யலாம். எங்களுடைய பெண்களுக்கு, எங்களுடைய தாய்களுக்கு, சகோதரிகளுக்கு, மனைவிமார்களுக்கு மார்க்கத்தை நாங்கள் கொடுக்கின்ற போது அந்த பெண்களே ஆண்களுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து கொடுக்கின்ற அந்த நிலை விளங்கும். ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு தெரியும் தன்னுடைய கணவனுடைய பிளஸ் என்ன, வீக் என்ன, அவனுடைய தேவை என்ன என்பது அந்த பெண்ணுக்கு தெரியும். எல்லா மனிதர்களையும் விட பெண் தான் ஒரு ஆணுடைய உண்மை தன்மைகளை, அவனுடைய தேவை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாள். ஆகவே அவளுக்கு மார்க்கம் செல்லுகிற போது, மார்க்கம் கொடுக்கப்படுகிற போது அந்த பெண்கள் நிச்சயமாக இந்த ஆண்களுடைய நிலையை புரிந்து அல்லாவை பயந்து அவர்கள் திருமணம் செய்து கொடுப்பார்கள். அதே நேரத்தில் திருமணம் கடவுளை செய்து கொண்டு நீங்கள் தெரியாத்தனமாக இருந்து கொண்டு அதிலே என்ன செய்வது? இப்படியான நிலைகள் ஏற்படுகிற போது உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு இந்த கல்யாணம் நாசமாகின்ற, உங்களுடைய பிள்ளைகள் சீரழிகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதற்காக வேண்டி என்ன செய்ய வேண்டும்? அந்த பெண்ணுடைய அனுமதி தேவையில்லை, அந்த பெண்ணுக்கு நீங்கள் விருப்பத்தை ஏற்படுத்தி அந்த பெண்ணுடைய அந்த தேடலில் நீங்கள் செய்து கொண்டால் மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக வேண்டி சிலர்கள் சொல்வார்கள், எப்படி அது இந்த பலதார மனம் என்பது அரபியலுக்கு தான் சாத்தியம், ஏன்னா அவங்கதான் ஒட்டகத்துங்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லவில்லை. அதாவது ஒட்டகம் தின்றாலும், என்ன தின்றாலும், மீன் தின்றாலும் ஒரு மனிதனுடைய உடல் தேவை அவனுடைய சக்திக்கு ஏற்ப அது இருக்கும். அது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சகோதரர்களே, இந்த விடயங்களை பேணி நல்ல முறையில் நடந்து கொள்ளுகின்ற ஆண்களாகவும் பெண்களாகவும் அல்லாஹு தாலா என்னையும் உங்களை மாக்கிய பிரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.